ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வேஸ்ட் அட்டையில் அலமாரி எப்படி செய்யணும் பார்க்கலாம். அதுக்கு தேவை வேஸ்ட்டு கார்ட்போர்டு, அப்புறம் அட்ஹெசிவ் க்ளூ, ஃபெவிகாலு, அக்ரிலிக் கலர் வந்து 2 வேணும், சிசரு, அப்புறம் ஒயிட் பேப்பர்ஸ் தேவை, பேப்பர் ரோல் வந்து ஒரு 12 வேணும். முதல்ல அட்டையில் 9 இன்ச் அகலத்துக்கு ரவுண்ட் ஷேப்பு வரைஞ்சி கட் பண்ணி வச்சுக்கோங்க. 4 பீஸ் வேணும். அடுத்தது ரெக்டாங்குலர் ஷேப்பில் அட்டை எடுத்துக்கோங்க. திக் அட்டைன்றனால ஒரு மேல் லேயரை மட்டும் பிரித்து எடுத்துட்டிங்கன்னா வரி வரியாக நல்லா அழகாக தெரியும். இது ஏற்கனவே ஒரு வீடியோவில் காட்டியிருக்கேன். இது 19 இன்ச்சு லென்த்தும் 6 இன்ச்சு அகலத்துலேயும் ஒரு 3 பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்தது சர்க்கிள் பார்ட்டில் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதை ஸ்ட்ரெயிட் பண்ணி கட் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒயிட் பேப்பர் சொன்னேன் இல்லையா, அந்த ஒயிட் பேப்பரால் ஃபுல்லாக ரேப் பண்ணிவிடுங்க. நல்லா இது ஃபெவிகால் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பாருங்கள், பண்ணியாச்சு. அடுத்தது கலரிங் தான். இதுக்கு சொன்ன இல்லையா, அட்டை ஒரு பக்கம் மட்டும் மேல் லேயரை மட்டும் பிரிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி வரி வரியாக கிடைக்கும். எல்லாம் கலர் பண்ணியாச்சு. இப்போது பாருங்கள், நல்லா பிரைட்டான கலர்ஸாக நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பேப்பர் ரோல் சொன்னேன், அது பேப்பர் ரோல்லையும் நீங்கள் கலர் பண்ணிவிடுங்க. நீங்கள் அந்த ரேக்குக்கு என்ன கலர் சூஸ் பண்ணிங்களோ அதே கலர் தான் நான் எடுத்திருக்கேன், அதே கலர் தான் போட்டிருக்கேன். அப்போ நல்லாயிருக்கும். அடுத்தது அந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒன் சைடு வந்து ஃபெவிகால் தடவிட்டு அந்த சர்க்கிள் பார்ட்டில் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி நல்லா ஸ்டிக் பண்ணிவிடுங்க. இது ஃபெவிகால் இன்னும் கொஞ்சம் நேரம் பிடிச்சிட்ருக்கணும். ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்கும், ஏன்னா அது ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸ்ட்ரெயிட் பீஸாக, அதனால் அப்படி தெரியுது. ஆனால் நல்லா தான் இருக்கும், பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்கும். நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இந்த 3 கம்பார்ட்மெண்ட் மாதிரி வந்துடும். ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது பேக் சைடு இன்னும் திக்னஸ்க்காக இன்னொரு அட்டையை இதே ஷேப்புக்கு ஒட்ட போகிறோம். ஏன்னா ஃபஸ்ட்டே ஒட்டிட்டோம்னா சரி இருக்காது, உங்களுக்கு திக்னஸ் மட்டும் தான் இருக்கும். இப்போ என்னென்னா அந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணி ரெக்டாங்கிள் ஷேப்பை சேர்த்து கவர் பண்ணுறாப்புல இருக்கும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் வெயிட்லாம் தாங்குகிற அளவுக்கு இருக்கும். வெயிட்டான டால்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ 3 ஒட்டியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா ஒரு சர்க்கிள் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரே ஒரு கம்பார்ட்மெண்ட் மேலே ஒட்டிட்டு மீதியெல்லாம் கீழே பாக்ஸாக அடுத்தது லைனாக ஒட்டிடுங்க. ஒட்டி முடிச்சுட்டு பேப்பர் ரோலில் ஃபஸ்ட்டு ப்ரௌன் கலர் எடுத்து ஒரு சைடில் ஃப்ரண்ட்டில் 2 ரோல் ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம். இது பார்டர் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா ஃபினிஷிங் ஃப்ரண்ட்டில் சரி இருக்காது இல்லையா, அதுக்காக அதை மறைக்கிறதுக்காக நம்ம பார்டர் மாதிரி கொடுக்குறோம். 2 ரோல் ஒட்டி முடிச்சிடணும். முடிச்சுட்டு அடுத்தது அந்த பேக் சைடு பார்ட்டிஷனில் எல்லோ கலரை கவர் பண்ணி ஒட்டணும். அந்த 4 பார்ட்டிஷன்லேயும் வந்து ஒட்டணும். அந்த அட்டை வந்து ஜாயிண்ட்டு தெரியாது உங்களுக்கு, இது ஒட்டும்போது பார்க்கவும் அழகாக இருக்கும். இப்போ 4 இது ஒட்டிடணும். ஒட்டிட்டேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஃபினிஷ் பண்ணியாச்சு. அடுத்தது அதே போல் இந்த சைடில் இப்போ முடித்த உடனே அடுத்த சைட்லேயும் ஃப்ரண்ட்டில் அந்த பார்டரை 2 ரோல் வந்து ஒட்டிடுங்க. நான் இதுக்கெல்லாம் இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக ஒட்டியாச்சு. மீதி எக்ஸ்ட்ராஸை கட் பண்ணிடுங்க. நான் அப்படி கட் பண்ணிட்டேன். இல்லைனாலும் உங்களுக்கு அப்படியே ஃபோல்டு பண்ணி கூட ஒட்டிக்கலாம். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்டில் மறுபடியும் அந்த ப்ரௌன் கலர் வந்து அவுட்லைன் கொடுக்க போகிறோம், அதாவது ஸ்ட்ரெயிட் பீஸ்க்கு. ஏன்னா எல்லோ வந்து கொஞ்சம் இதுவாக தெரியுது, பளிச்சுன்னு தெரியுது இல்லையா, இது கொடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும். அதுக்காக தான் இந்த ப்ரௌனுக்கு அதே சேம் கலரை நான் பார்டர் மாதிரி 2 ரோலாக வைக்கிறேன். ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ அழகாக இருக்குது. அடுத்தது கீழே பாட்டமில் பாருங்கள் 3 வாட்டர் பாட்டில் கேப்பை ஒட்டியிருக்கேன். ஸ்டாண்டு மாதிரி இருக்கும். இப்போ மீதி வந்து இப்போ ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக எப்போவும் யூஸ் பண்ணுற மாதிரி கிளிட்டர்ஸோ இல்லை மிரரு பீட்ஸ் வைக்காமல் வெறும் பேப்பர் வச்சு சும்மா சிம்பிளாக டெக்கரேஷன் பண்ண போகிறேன். ஏற்கனவே நம்ம 2 ரேக் பண்ணியிருக்கோம், அதுவும் நீங்கள் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ரேக்கு. கார்னரில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் கிச்சன்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட் அட்டையை வச்சு எவ்வளோ நல்ல ஈஸியாக ஒரு ரேக் பண்ணிட்டோம் பாருங்கள். நல்ல ஆர்கனைசரும் கூட. இதில் குழந்தைங்களோட டாய்ஸு அப்புறம் ஷோகேஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம குறைஞ்ச செலவில் ஒரு அழகான நீட்டான சிம்பிளான ஒரு கார்னர் செல்ஃபு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.